தரவுத்தள அட்டவணைகள் தரப்பட்டிருக்குது பாருங்க. எம்ப்ளாய் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை. எத்தனை புலங்கள் இருக்குது எம்ப்ளாய் அட்டவணையில? மூன்று புலங்கள் இருக்குது. எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேம், மூன்று புலம். மூன்று புலம் இருக்குது. எத்தனை பதிவுகள் காணப்படுது? மூன்று. மூன்று மூணு. புலங்கள் காணப்படுது. சரி. அதே மாதிரி கம்பெனியில் ஒரு அட்டவணை தான். கம்பெனி அட்டவணையில எத்தனை புலங்கள் காணப்படுது? மூணு. மூன்று புலங்களும் எத்தனை பதிவுகள்? ரெண்டு. ரெண்டு பதிவுகள் காணப்படுது. ரைட். பட் எம்ப்ளாய் அட்டவணையுடைய முதன்மை சாவி என்னப்ப? எம்ப்ளாய் ஐடி. எம்ப்ளாய் ஐடி தான் முதன்மை ஐடி. சாவியாக இருக்குது. கம்பெனி அட்டவணையினுடைய முதன்மை சாவி என்ன? கம்பெனி ஐடி. கம்பெனி ஐடி. கம்பெனி ஐடி, சிஐடின்றதான் முதன்மை சாவி. ரைட். ஆனா இங்க இந்த கம்பெனி ஐடி இந்த அட்டவணையிலையும் காணப்படுவது. என்ன? கம்பெனி ஐடி வந்துட்டு இங்க முதன்மை சாவியாக இருக்குது. ஆனா எம்ப்ளாயி அட்டவணையில முதன்மை சாவி அல்லாத ஒரு புலமாக காணப்படுவது. ஆகவே எம்ப்ளாயி அட்டவணையில இந்த கம்பெனி ஐடி என்ன சாவின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம? அந்நிய சாவி. அந்நிய சாவி. அந்நிய சாவி. ஆகவே எம்ப்ளாயி அட்டவணையினுடைய சிஐடி வந்து அந்நிய சாவியாக காணப்படுவது. ரைட். பட் இங்க நான் சொன்னேன், அவை அந்நிய சாவி காணப்பட்டால் மட்டும்தான் இரு அட்டவணைகளுக்கு இடையில தொடர்புடைமை ஏற்படுத்தப்படலாம். அந்நிய சாவியின் மூலமாகத்தான். அப்ப அட்டவணைகளுக்கு இடையில தொடர்புடைமையை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த அந்நிய சாவிகள் உருவாக்கப்படுது. இப்படி உருவாக்கப்படும் போது கேட்கப்பட்டிருக்கு, இந்த கம்பெனிக்கும் எம்ப்ளாய்க்கும் இடையிலான தொடர்புடைமையின் வகை என்ன? தொடர்புடைமை யாதுன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஒன் டு ஒன்னா, ஒன் டு மெனியா, மெனி டு மெனியான்னு கேட்கப்பட்டிருக்கு. மெனி டு மெனி வருமா? வராது. இரண்டு அட்டவணைகள் என்ன? ரைட். ஆகவே ஒன் டு ஒன் அல்லது ஒன் டு மெனி தான் காணப்படணும். அப்போ நாங்கள் வந்துட்டு இதுல இருந்து பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனி இருக்குது. ஒரே கம்பெனி ஐடி குறித்த ஒரு கம்பெனில பல எம்ப்ளாயி மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா? கம்பெனி ஒன்ல எம்ப்ளாயி ஒன்னும் இருக்கிறாரு. அதே கம்பெனி ஒன்ல எம்ப்ளாயி த்ரீயும் இருக்கிறாரு. அது ஒரு கம்பெனில பல எம்ப்ளாயி மாதிரி வேலை செய்யறாங்க. ஒரே எம்ப்ளாயி பல கம்பெனில வேலை செய்யறாரா? அப்படி தர பண்ணீங்களா? ஒரு எம்ப்ளாயி பல கம்பெனில வேலை செய்யறதா? இல்ல சார். இல்ல. என்ன? ரைட். ஆகவே ஒன் என்ன தொடர்புடைமை அப்ப? ஒன் டு மெனி. ஒன் டு மெனி. ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி ஊழியர் பல, ஒரு கம்பெனில பல ஊழியர்கள் வேலை செய்யறாங்க. பின்வருவனற்றுள் அந்நிய சாவியாக தொழிற்படும் புலம் யாது? அந்நிய சாவி எது அப்ப? ஊழியர் அட்டவணை. அட்டவணையில ஊழியர் அட்டவணையில சிஐடி. ஊழியர் அட்டவணையில் இருக்கக்கூடிய சிஐடி அந்நிய சாவி. சிஐடி. ஓ. அட்டவணையில் புலம் முதன்மை சாவியாக தொழிற்படுவது. எந்த அட்டவணையில் எந்த புலம் முதன்மை சாவி? எம்ப்ளாயி அட்டவணையில எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு தரப்பட்டிருக்கிறாங்க. விடையில அது தரப்பட்டிருக்கு. அட்டவணையில சிஐடி தான் தரப்பட்டிருக்கு. எம்ப்ளாயி அட்டவணையில எம்ப்ளாயி ஐடி முதன்மை சாவி தான். ஆனா அது விடையில தரப்பட்டிருக்கு. கம்பெனி அட்டவணையில சிஐடி வந்துட்டு முதன்மை சாவியாக இருக்கு. 31 செல்லுபடியாகும் மின்னஞ்சல் முகவரியாக அமைவது. மூன்றாவது விடை. என கட்டாயம் என்ன காணப்படணும் மின்னஞ்சல்ல? முதலாவதுல எட் சைன் காணப்பட இல்ல. ரெண்டாவது எத்தனை எட் இருக்குது? 2 8 வரையிலும் வரையிலாது. மூன்றாவதுல 8 இல்ல. இந்த நான்காவதுல 8 இல்ல. சரி. 31க்கு மூன்றாவது விட. சார், அந்த 8க்கு முன்னுக்குள்ளதுக்கும் பின்னுக்குள்ளதுக்கும் ஒரு 2 பேர் சொல்லுவாங்க தானே? 8க்கு முன்னுக்குள்ளதுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? யூசர் நேம். யூசர் நேம் என்ன? பயனர் பெயர். 8க்கு பின்னுக்குள்ளது ஆள்களப் பெயர், டொமைன் நேம். சரிதானே? 8க்கு முன்னுக்குள்ளது யூசர் நேம். அது வந்து யூசர் நேம் நாங்க கிரியேட் பண்றது. சரிதானே? நாங்க எங்களுக்கு தேவையான மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஆனா அதே யூசர் நேம் ஏற்கனவே இருக்க இயலாது.
அப்படி நாங்கள் ஒரு யூசர் நேமை நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தேவையான மாதிரி. டொமைன் நேம் வந்துட்டு அந்த ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் வித்தியாசமான டொமைன் இருக்கலாம். இப்போ கூகுள் நிறுவனத்தில் தான் இந்த ஜிமெயில் என்ன hotmail.com வரும், இப்போ yahoo.com வரலாம், எப்படியும் வரலாம். சரி தானே? அவை அது வந்து நிறுவனத்தால் வழங்கப்படுறது தான் இந்த டொமைன் நேம். நாங்கள் உருவாக்கி கொள்வது தான் யூசர் நேம். ரைட். 32வது கேள்வி. முறைமை விருத்தி ஆயுள் வட்டத்தினுடைய படிமுறைகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். என்ன எஸ்டிஎல்சி அப்படின்னு சொல்லுவோம், சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். என்ன எத்தனை படிமுறைகள் இருக்குது? 6 படிமுறைகள். என்ன முதலாவது என்ன? தேவை இனங்காணல். தேவை இனங்காணல். இரண்டாவது தீர்வினை வடிவமைத்தல். தீர்வினை வடிவமைத்தல். மூன்றாவது தீர்வினை குறிமுறைப்படுத்தல். தீர்வினை குறிமுறைப்படுத்தல். நான்காவது தீர்வினை சோதித்தலும் தவறு நீக்கலும். சோதித்தலும் தவறு நீக்குதலும். ஐந்தாவது முறைமையை நடைமுறைப்படுத்தல். முறைமையை நடைமுறைப்படுத்தல் அல்லது நிறுவுதல் அப்படின்னு சொல்லலாம். கடைசி வந்துட்டு முறைமை பராமரித்தல். முறைமை பராமரித்தல். ரைட். இதில் நாங்கள் முதலாவது வந்து தேவை பகுப்பாய்வு அல்லது தேவைகளை இனங்காணல் சொல்லலாம். தேவைகளை இனங்காண்பதற்கான உத்திகள் முறைகள் 5 பார்த்தோம். என்ன அதுல அமையாததுதான் கேட்கப்பட்டிருக்கு. ரைட். வினா கொத்து இருக்கா இல்லையா? அமையாது. வினா கொத்து வரும், மூல வகை மாதிரி வரும், காணலும் வரும். வேற என்ன இருக்கும்? அடுத்த ரெண்டும் என்ன? ஆவணம், ஆவணங்கள், அறிக்கைகள். அடுத்தது என்ன? 5 இருக்கு மொத்தம். ஆவணங்கள் அறிக்கைகள் விடுபட்டிருக்குது. அடுத்து என்ன விடுபட்டிருக்கு? அவதானிப்பு. என அவதானிப்பு. ரைட். அவதானிப்பும் வரும், ஆவணங்கள் அறிக்கைகள் வரும், நேர்காணல், மூல வகை மாதிரி, வினாபூர்த்தி. இது 5 தான் தேவைகளை இனம் காண்பதற்கான முறைகள். பயிற்சிகளை வழங்குதல் ஒன்று வருமா? வராது. அப்ப அதுதான் விட. 33வது கேள்வி. A6ல வந்துட்டு சமன்பாடு ஒன்று அடிக்கப்படுவதாம். ஈக்குவல் கவுண்ட் A1 to A5, A1 to A5 அடிச்சால் எங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? கவுண்ட் பண்ணினா 4 தான் வரும். 4 தான் வரும். கவுண்ட்ல எங்களுக்கு தெரியும், கவுண்ட்ல எதை கவுண்ட் பண்ணும்? நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ணும். நம்பர் எல்லாமே கவுண்ட் பண்ணணுமாக இருந்தால் என்ன ஃபங்க்ஷன் நாங்கள் பயன்படுத்தணும்? கவுண்ட் ஏ அப்படின்னு கவுண்ட் ஏ வந்திருந்தா தான் 5 விட வந்திருக்கும். கவுண்ட் மட்டும் வந்தால் நம்பரை மட்டும் தான் கவுண்ட் பண்ணும். அவ இது வந்துட்டு கவுண்ட் பண்ணப்படாது. ஏபின்றது கவுண்ட் ஆகாது. 34. எமது கணனியில் உள்ள தரவுகள் அழிவடையாமல் பாதுகாப்பதற்கு பயன்படுத்தப்படும் நுட்பம். வட்டு ஒருங்கமைத்தல். வட்டு ஒருங்கமைத்தல். காப்பெடுத்தல். காப்பெடுத்தல். என்ன? பெக்கப் எடுக்கிறது. பெக்கப். கணனியில தரவுகள் இருக்கு, அது அழிவடையாமல் பாதுகாக்கிறதா இருந்தால் காப்பெடுத்தல், பெக்கப். வட்டு பிரிவிடல் என்ன? பார்ட்டிஷன் பண்ணி வச்சேன். நான் பார்ட்டிஷன், டிஸ்க் பார்ட்டிஷன் சொல்லுவோம். என்ன? ஹார்ட் டிஸ்க் வந்து CDE அப்படின்னு சொல்லி நாங்கள் பிரிக்கிறது, வெவ்வேறு பகுதிகளாக தர்க்க ரீதியாக பிரிக்கிறது. ஏன்னா தர்க்க ரீதியாக நாங்கள் CDன்னு சொல்லி ஹார்ட் டிஸ்க் ஒவ்வொரு பகுதிகளாக பிரிக்கிறது தான் பிரிவிடல் சொல்லி. வட்டு ஒருங்கமைத்தல் தான் வட்டு ஒருங்கமைத்தல் ஏற்கனவே ஃப்ராக்மெண்ட் வட்டுல நாங்க துண்டாகி காணப்படும் பார்த்தோம். ஏன்னா ஹார்ட் டிஸ்க்ல வந்துட்டு தரவுகள் இவ்வாறு சிதறி காணப்படலாம். இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? இந்த நிலைமை நாங்க என்ன, இது வந்துட்டு ஃப்ராக்மெண்டேஷன். என்ன இது வந்துட்டு ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது என்னன்னு சொல்லுவோம் தமிழ்ல? வட்டு துண்டாக்கம். வட்டு துண்டாக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒன்றுக்காக இப்படி வந்துட்டு ஒன்றாக சேர்க்கிற தொழில்நுட்பத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் வட்டு ஒருங்கமைத்தல், டீஃப்ராக்மெண்டேஷன் சொல்லி சொல்லுவோம். வடிவமைத்தல் தான் ஃபார்மட் பண்றது, ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மட் பண்ணா என்ன நடக்கும்? வடிவமைத்தால் வட்டு ஃபார்மட் பண்ணப்பட்டால் என்ன நடக்கும்?
வட்டில் ஒன்றும் இருக்கா. இருக்காது. தரவுகள் டேட்டா என ஃபைல் டேட்டா டேட்டா delete பண்ண அழிக்கப்படும். சரிதானே? அப்ப நாங்க ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒன்றை இன்ஸ்டால் பண்ணும் போது நாங்க வட்டு வடிவமைத்தல் மேற்கொள்வோம். ஆகவே அதுக்கு நாங்க பயன்படுத்தலாம். 35 மொழி மாற்றிகள் என்ன? ஏற்கனவே நாங்கள் எங்களுக்கு மொழிகள்னு சொல்லி நாங்கள் 3 வகையான மொழிகள் பார்த்திருக்கோம். என்னென்ன மொழி இருக்கிறப்ப கணினியில் நாங்கள் பயன்படுத்துகிற இயந்திர மொழி, இயந்திர மொழி என இயந்திர மொழி மெஷின் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அடுத்தது assembler அசம்பிளி லாங்குவேஜ் ஒருங்கு சேர்ப்பு மொழி, ஒருங்கு சேர்ப்பு மொழி அசம்பிளி லாங்குவேஜ். அடுத்தது என்ன மொழி? உயர்மட்ட மொழி, உயர்மட்ட மொழி ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுன்னு உயர்மட்ட மொழி. இப்போ இயந்திர மொழி என்றால் என்ன? 0 1 மட்டும் 0 1களை கொண்டு அமைந்த மொழி, அதான் நாங்கள் தாழ்மட்ட மொழின்னு சொல்லுவோம். சரிதானே? லோ லெவல் லாங்குவேஜ் சொல்லுவோம். ஒருங்கு சேர்ப்பு மொழி வந்துட்டு நாங்கள் குறியீடுகள் சில பயன்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டது. இப்போ உயர்மட்ட மொழி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு என்ன பொதுவாக இலகுவான ஆங்கில சொற்களை கொண்டு உருவாக்கப்படுற மொழி. ஆகவே அதுக்கு தான் நாங்கள் பெஸ்கால்னு படிக்கிறது, பைத்தன், ஜாவா இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் உயர்மட்ட மொழி. C++ன்னு சொல்லி நிறைய உயர்மட்ட மொழிகள் காணப்படுது. இப்போ இயந்திர மொழி தான் முதலாம் தலைமுறை காலத்தில் கணனிகளில் பயன்படுத்தப்பட்ட மொழி தான் இந்த இயந்திர மொழி. 2ஆம் தலைமுறையில் ஒருங்கு சேர்ப்பு மொழி பயன்படுத்தப்படுது. 3ஆம் தலைமுறைகளில் வந்துட்டு பயன்படுத்தப்படுது. 3ஆம் தலைமுறையிலிருந்து உயர்மட்ட மொழிகள் பயன்படுத்தப்படுது. அது கணனிக்கு மிகவும் விளங்கக்கூடிய மொழி எது? கணனிக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய மொழி எது? கணனிக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழி இயந்திர மொழி தான். ஆனா இயந்திர மொழி மனிதர்களுக்கு எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம். ஏஐக்கு வந்துட்டு 0 ஒரு பெருமானம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பேரையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளா 0 எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள இயலாது. அதுக்காகத்தான் இந்த ஒருங்கு சேர்ப்பு மொழி உயர்மட்ட மொழிகள் அறிமுகப்படுத்தப்படுவது. அப்ப இயந்திர மொழியில வந்துட்டு ஒரு கணனி அங்க மொழிபெயர்ப்பு அவசியமா? இல்ல. இயந்திர மொழியில் இயங்கக்கூடிய கணனிகளுக்கு மொழிபெயர்ப்பு அவசியம் இல்லை. மொழிபெயர்ப்புன்றது வந்துட்டு இயந்திர மொழிக்கு மாற்று தான் மொழிபெயர்ப்பிற வேலை, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ்ல வேலை. அப்போ ஒருங்கு சேர்ப்பு மொழியில ஒரு கணனி இயங்குதுன்றால் மொழிபெயர்ப்பு தேவையா இல்லையா? ஒருங்கு சேர்ப்பு மொழியை இயந்திர மொழிக்கு மாத்துறதுக்கு தான் நாங்க என்ன மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படும்? ஒருங்கு சேர்ப்பி என ஒருங்கு சேர்ப்பி அசெம்பிளர் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பி பயன்படுத்தப்படும். உயர்மட்ட மொழியை இயந்திர மொழிக்கு மாத்துறதுக்கு 2 மொழிபெயர்ப்பிகள் இருக்குதுன்னு. ஒன்று வந்துட்டு தொகுப்பி, அடுத்தது தொகுப்பி கம்பைலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்துட்டு வரிமொழி மாற்றி என வரிமொழி மாற்றி இன்டர்பிரிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே? தொகுப்பியும் வரிமொழி மாற்றியும் உயர்மட்ட மொழிகளை இயந்திர மொழிக்கு மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும். என்ன வேறுபாடு தொகுப்பிக்கும் வரிமொழி மாற்றிக்கும்? தொகுப்பி ஒரு அடியா எல்லாத்தையும் மாற்றணும். தொகுப்பி வந்து முழு கோடிங்கையும் ஒரே அடியாக என்ன செய்யும் சொன்னால் மொழிபெயர்க்கும். வரிமொழி மாற்றி ஒவ்வொரு வரியாக அல்லது வந்து ஒவ்வொரு கூற்றுகளாகத்தான் மொழிபெயர்க்கும். எது வேகம் கூடிய மொழிபெயர்ப்பி? தொகுப்பி கம்பைலர் நான் வேகம் கூடிய மொழிபெயர்ப்பு இலகுவாக குயிக்கா மொழிபெயர்த்து இது ஒவ்வொரு வரியாக மொழிபெயர்க்கும். அந்த வரியில வந்துட்டு எரர் இல்லாட்டித்தான் அடுத்த வரியை மொழிபெயர்க்கும். 2வது வரியில எரர் இருந்தால் அதோட நிப்பாட்டிட்டு உங்களுக்கு இந்த 2வது வரியில எரர் இருக்கீங்கன்னு உங்களுக்கு காட்சிப்படுத்தும். அந்த எரரை நாங்கள் திருத்தினால்தான் அடுத்த 3வது வரியை வாசிக்கும். அப்படி ஒவ்வொரு வரியாகத்தான் வாசிச்சுட்டு போகும். அவ எங்களுக்கு பிழைகளை திருத்துறதுக்கு வரிமொழி மாற்றி வந்துட்டு இலகுவானதாக இருக்கு. ஒவ்வொரு வரியாக சொல்லும் இதுல எரர் இருக்குது. தொகுப்பு வந்து முழுமையாக வாசி போட்டு மொழிபெயர்த்து போட்டு அந்த செய்நிரலில் உள்ள சகல வழுக்களையும் ஒரே அடியாக காட்சிப்படுத்தும். முதலாவது விடைய பாருங்க. 2ஆம் தலைமுறை கணனிகளில் மொழி மாற்றியாக தொகுப்பி மாத்திரம் பயன்படுத்தப்பட்டது. 2ஆம் தலைமுறை கணனிகள்ல பொதுவாக எது பயன்படுத்தப்பட்டது? ஒருங்கு சேர்ப்பு மொழி, ஒருங்கு சேர்ப்பி தான் பயன்படுத்தப்பட்டது. ஒருங்கு சேர்ப்பி
ரெண்டாவதுல அப்ப அது பிழை என்ன? தொகுப்பியுடன் ஒப்பிடும்போது வரிமொழி மாற்றி வேகம் கூடியது. பிள்ளை தொகுப்பிதான் வேகம் கூட. உயர்மட்ட மொழிகளை இயந்திர மொழிக்கு மாற்றுவதற்கு வரிமொழி மாற்றி தொகுப்பி ஆகியன பயன்படுத்தப்பட்டன. சரி சரி சரி. சரி சரி தொகுப்பி உயர்மட்ட மொழிகளை வரி வரியாக மாற்றும். மொழிபெயர்ப்பு பில பிள்ளை இல்ல, வரிமொழி மாற்றி தான் அறிவியல். வரி வரியாக மொழிபெயர்க்கும். 36 36ல வெளியீட்டு கொண்டு பயன்படுத்தி இல்லைன்னா அங்க வந்துட்டு சேர்த்துக்கொள்வோம் பிரிண்ட் டெக்ஸ்ட்னு சொல்லி, அல்லது வந்துட்டு ரைட் எல்என்எக்ஸ், அல்லது சூடோ கோட் தானே. நான் பிரிண்ட் எக்ஸ் நீங்க போட்டுக்கொள்றேன், அல்லது வந்து ரைட் எக்ஸ், ரைட் எல்என்எக்ஸ் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கோங்க. வெளியீடு வந்துட்டு எக்ஸ். வெளியீட்டுக்கான இது எழுதப்பட்டில்லை. ரைட், இப்போ இப்படியே கண்டுபிடிப்போம். இப்படியே கண்டுபிடிச்சிங்களா? வைல் என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த நிபந்தனை உண்மையாக இருந்தால் தான் மேல் செயல் திரும்ப திரும்ப நடக்கும், அப்படித்தானே? ரிப்பீட் அன்டில் ரிப்பீட் அன்டில், ரிப்பீட்னால் மேல் செயல். அப்போ ரிப்பீட் அன்டிலும் வைல் ரெண்டுமே மேல் செயலுக்கான பயன்படுத்துறது தான் நாங்கள் வைலும் ரிப்பீட் அன்டிலும், ஏன்னா ஃபோவும் பயன்படுத்தலாம். ரிப்பீட்னால் இது வந்துட்டு திரும்ப திரும்ப நடந்துட்டே இருக்கும். எது வரைக்கும்னால் இந்த நிபந்தனை உண்மையாகும் வரைக்கும். இந்த நிபந்தனை உண்மை என்று சொன்னால் அதோட முதல் செயல் நிற்கும். விளைஞ்சா அவங்களுக்கு வயலுக்கும் ரிப்பீட் அண்டிலுக்கும் வேறுபாடு. வயல்ல வந்து இந்த நிபந்தனை உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் முதல் செயல் நடக்கும். ரிப்பீட் அண்டில்ல நாங்கள் அண்டில்ல இருக்கிற நிபந்தனை உண்மையாக இருந்தால் அதோட ப்ரோக்ராம் நிறுத்தப்படும், நின்றும். சரிதானே? ப்ரோக்ராம் நிற்கிறதுக்கான நிபந்தனை தான் இது. ப்ரோக்ராம் நடப்பதற்கான நிபந்தனை தான் இங்கே எழுதுறது. வயல் எழுதுறது நடக்கிறதுக்கான நிபந்தனை. ரிப்பீட் அன்டில் எழுதுறது மேல் செயலை நிறுத்துறதுக்கான நிபந்தனை. கிளியரா? ரைட். இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா பெருமானம் ஒன்று. ஒன்றுன்றது 10 விட குறைவாக இருந்தால் மேல் செயல் திரும்ப திரும்ப நடக்கும். இது உண்மையாக இருந்தால் நடக்கும். ஒன்றுன்றது 10 விட குறைவுன்றது உண்மை. ஆகவே அந்த கவுண்ட் டெக்ஸ்டோட 2 கூட்டணும். ஆகவே 1 2 என்னவாக மாறும்? 3ஆக மாறும். அப்ப திரும்ப மேல போகும். 3ம் 10 விட குறைவுன்றது உண்மை. அப்ப திரும்பவும் வருவாரு, வந்து இன்னும் 2 கூட்டுவாரு. 3 2 5ஆக மாறும். 5ம் 10 விட குறைவு. ஆகவே திரும்பவும் வரும். 5ம் 2 என்னவாக மாறும்? அப்ப 7ஆக மாறும். 7ம் 10 விட குறைவு. அப்ப திரும்பவும் உள்ளுக்கு வரும். 7ம் 2 9. 9ம் 10 விட குறைவு. அப்ப 9 2 என்னவாக மாறும்? 11ஆக மாறும். 11 10 விட குறைவா? இல்ல. ஆகவே அதோட செயலன் செய்யும், நின்றும். ஆகவே கவுண்ட் எக்ஸ்க்கு வந்த கடைசி பெருமானம் என்ன? 11. அவை நாங்க கவுண்ட் எக்ஸ் இல்ல, கவுண்ட் எக்ஸ் தான் பேர் கொடுப்போம். கவுண்ட் எக்ஸ். கவுண்ட் எக்ஸ் நாங்க பிரிண்ட் பண்ணினால் அதுக்கு என்ன விட வரும்? அப்ப 11. அப்ப இதுக்கான வெளியீடு வந்து 11. அது சரியா? இப்போ ரிப்பீட் அண்டில பார்ப்போம். கவுண்ட் டெக்ஸ்ட் தான் வெளியில. ரைட். கவுண்ட் வை, சாரி, கவுண்ட் வை. கவுண்ட் வை. அப்போ கவுண்ட் வைட பெருமானம் இங்க 1. அப்போ ரிப்பீட்னா மேல் செயல் நடக்க போகுது. கவுண்ட் வையோட 2 கூட்டும். அப்போ 1ம் 2 என்னவாக மாறும்? 3ஆக மாறும். செக் பண்ணோம். 3ன்றது 10 விட குறைவுன்றது உண்மையா பொய்யா? ப்ரோக்ராம் திரும்ப நடக்குமா? நடக்காது. இது உண்மையாக இருந்தால் ப்ரோக்ராம் நிறுத்தப்படும். 3ன்றது 10 விட குறைவு. ஆகவே அதோட ப்ரோக்ராம் நின்றும், திரும்ப நடக்காது. ஆகவே கவுண்ட் வை, இங்கேயும் வை வரணுமே, எக்ஸ்னு போட்டு.
ஆகவே கவுண்ட் பைக்கு வந்த கடைசி பெருமானம் என்னப்ப? 3. 3. அந்த 3 தான் வெளியில வந்து பிரிண்ட் ஆகும். Right, 37வது. பின்வரும் போலி குறிமுறைக்கு உள்ளீடு 5 எனில் வெளியீடு யாது? உள்ளீடுன்னு சொன்னால் இன்புட் எண். அப்ப எண்ணுக்கு பதிலா எத்தனை கொடுக்குறாங்க? 5. 5. அப்ப இன்புட் எண்ணுக்கு பதிலா 5. ரிசல்ட் பெருமானம் என்னவாம்? 1 என்ன? 1. அவ இங்க ஒரு if நடக்குது, இங்க end if. இந்த if இங்க முடியுது. அவ ifல என்னோட பெருமானம் 5, 5 3 விட குறைவுன்றது உண்மையா பொய்யா? பொய். பொய்யா? 5 3 விட பெருசுன்றது உண்மைதானே? 5 பெரிது 3. சரி சரி. 5 3 விட பெருசுன்றது உண்மைதானே? உண்மை. உண்மையாக உண்மை. நடக்கும் தானே? ஓ. அப்ப ரிசல்ட் பெருமானம் என்னவாக மாறும்? ரிசல்ட் பெருமானம் என்னவாக மாறும்? 3. அப்ப ரிசல்ட் பெருமானம் இப்ப 3ஆக மாறிடும். சரிதானே? என்றால் இது உண்மைன்றதுனால if நடக்கும். Right? அந்த if முடிஞ்சு அப்படியே கீழே வரும்போது இன்னொரு if இருக்கு. அந்த ifம் வேலை செய்ய போகுது. சரியா? இப்ப என்னோட பெருமானம் எத்தனைப்போ 5 என்ன? 5 6 விட சிறிது. இது உண்மையா பொய்யா? உண்மை. 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 இந்த if else ரெண்டுல ஒன்று தானே நடக்கும். ஓ. இப்ப if உண்மைன்றதுனால else நடக்குமா? else நடக்காது. நடக்காது. ஆக 5 6 விட குறைவுன்றது உண்மை. ஆக ரிசல்ட் பெருமானம் என்னவாக மாறிடும்? திரும்ப 2ஆக மாறும். 2 அப்படியே வாரம் அதோட எல்லாம் முடிஞ்சு டிஸ்பிளே ரிசல்ட். அவ ரிசல்ட்ஸுக்கு வந்து விட என்ன இப்ப? 2. சரியா? சரி. ரைட், மீதி கேள்வி சரி. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். சார் ஓ எங்களோட ஹவுஸ்க்கு